ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம டிவி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். கண்ண முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே காக்கா காக்கா காக்கான்னு கத்தும், நாய் ஒரு பக்கம் பப்பன்னு கத்தும். ஆண்டவா, சரி ஓகே, ஏதாவது நாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா இல்லை இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்ப எடுத்துக்காதீங்க. ஓகே டியர், கண் முடிக்கோங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சாராக்கு கால் பண்ணுவீங்க. அவளும் போச்சுடா, இன்றைக்கி என்ன புலம்ப போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லடி அப்படிங்கிறா. நீங்கள் சாரா அப்படின்ட்டு அழுகிற மாதிரி பேச, இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி என்ன பண்ணாவன் அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சா, என்ன பண்ணானா, என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பாளா. லவ் டார்ச்சர் டி, லவ் டார்ச்சர் அப்படிங்கிறீங்க. ஏண்டி அதான் கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லவ் டார்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கிற, அவங்கக்கிட்ட பாசமாக இருந்தா நீயும் அதே மாதிரி பாசமாக இருக்கலாம்ல அப்படின்பா. ஏய் உனக்கு தெரியாதா, அவன் என்னோட எனிமி, அவனை போயிட்டு நான் எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, எனிமின்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் லவ் பண்ணுறதுக்கு என்னடி கேடு உனக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீயும் ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு இந்த உலகத்தில் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஆட்கள் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அவளுக்கு நான் கடுப்பாக இருக்குது, திமிர் பிடிச்சவ இவளே ஃபோன் பண்ணிவிட்டு பேச பேச வைக்கிறா பாரு, இனிமே ஃபோன் பண்ணட்டும், எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு அவள் குளிக்க போயிடுறா. இந்த பக்கம் நீங்கள் கருமும் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட நின்று கம்பி பிடிச்சி அப்படியே அந்த கம்பியை தொங்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போது டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடி இருந்து வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்துக்கிட்ட கணத்தை வச்சு வரசுறாரு. நீங்கள் ஏய் நான் இதனாவது பண்ணுறதுக்குள்ள மரியாதையா இங்கேருந்து போயிடு அப்படிங்களா. யாண்டி எதுக்கு இப்போ கோவப்படுற அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, உன்னை நான் எதுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்குண்ணா தெரியலையே, எதுக்கு கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாரு. நடிக்காதடா நடிக்காத, நீ என்னை என்ன சொல்லி ஏமாத்தின, என் வாழ்க்கையிலேயே உன் மூஞ்சில் கூட முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த என்ன 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 பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாக அடிச்சுக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னண்ணா நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, கல்யாணம் பண்ணி வச்சாங்க பண்ணிக்கிட்டேன், உன்னோட அம்மா அப்பா கிட்ட பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாரு. ஏய் முதல்ல நீ என்கிட்ட ஹெல்ப் தானே கேட்ட, அப்புறம் எதுக்குடா கல்யாணம் வரைக்கும் போச்சுது அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு பிரச்சனை, என்னதான் பண்ணாலும் எனக்குன்னு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, உன் கூட தான் சண்டை போட்டுட்டு தெரிஞ்சேன், அதனால தான் சண்டைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹெல்ப் கேட்டேன். ஆனால் உன்னோட அம்மா அப்பா தான் கட்டினா இந்த பையனை தான் என் பிள்ளைக்கு கட்டி வைப்பேன்னு என் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசினாங்க, இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. சரி உன் வாயில் என்ன வச்சுருந்த, உனக்கே தெரியல, உனக்கு என்ன பிடிக்காது எனக்கு ஒன்றும் பிடிக்காது, அப்புறம் எதுக்குடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, கல்யாணமே ஆயிடுச்சுடா, இப்போது கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அது எனக்கும் தெரியுமே அப்படிங்கிறாரு. என்ன பிரயோஜனம், எல்லாம் கைமீறி போயிடுச்சு, என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படிமீங்க. அப்போ அவர் ஏண்டி எனக்கு கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நாசமாயிடுமா என்ன அப்படின்னு பவுட்டில் இப்போ வச்சுக்கிட்டு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏய் மூஞ்சி மட்டும் இப்படி காட்டாத, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. அப்பட்டே இருந்துட்டு இங்கே பாரு அப்படிம்பாரா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பார்த்ததுமே கண் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு ஒரே வட்ட குடுகுடுன்னு ஓடிட, கடுப்பாகுது உங்களுக்கு. உடனே ஃபோன் எடுத்து ஏய் அவன் இப்படி பண்ணாண்டி அப்படிங்கிறீங்க. ஏய் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், சண்டை போடாமல் ஒழுங்காக வாழைப்பாரு அப்படிங்கிறா. ஏய் எப்படி இப்படி சொல்கிற, உனக்கே தெரியல நாங்கள் எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம், என் வாழ்க்கையோட மொத்த எதிரி அவன் தான், அவன் கூட போய் வாழ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன்றா அவன் கூட வாழ், இல்லையா டிவர்ஸ் பண்ணிவிட்டு சாவு, ஆனால் என்ன தொல்லை பண்ணாத வை ஃபோனு அப்படின்ட்டு வச்சிட்றா. மறுபடியும் நீங்கள் கருமம் இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்க. இந்த பக்கம் டே பார்த்தீங்கன்னா திரும்ப சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வராரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாரா. எனக்கு பசிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. உங்களுக்கு கோவமாக வருது, ஏன்டா இப்படி பண்ணுற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறியில் அப்படியே கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறீங்க. ஸோ அவர் ஏன்டி கையை கடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவீங்க. அவரும் சரி விடு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டே பார்த்திங்கன்னா உங்களோட சீனியர் ஓகேவா. நீங்கள் ஒரு 10th கிளாஸ் படிக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா 12th படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போது சும்மா
ஸ்கூல்லாம் விட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம்ல, அந்த மாதிரி வர வழியில் என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பார். அப்போது அந்த பொண்ணுக்கூட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் அவள் சைக்கிளை பஞ்சர் பண்ணால் மேபி நடந்து போயிட்டு பேசிகிட்டே போகிறதுக்கு இல்லை லிஃப்ட்டுக்கு இது கொடுக்கறதுக்கு கூட போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமேன்னு அந்த ஆணியெல்லாம் போடுவாங்கள்ல பஞ்சர் ஆக்கிறதுக்கு, அதை எடுத்து அந்த சைக்கிள் பக்கம் போட அந்த பொண்ணுக்கு பதிலாக நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்கிள் பஞ்சர் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க இவர் தான் பண்ணாருன்னு. ஏன்னா திருத்தன்னு முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ சைக்கிளை பஞ்சர் பண்ணங்காட்டிக்கும் அப்படியே போய்ட்டு இழுத்து விட்டு நல்லா அடின்னு அடித்து டார்ச்சர் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் முடிய பிடிச்சி நீங்கள் அவர் முடிய பிடிச்சின்னு ஸோ 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டை வந்திருக்கும். அப்போ ஆரம்பித்த சண்டை அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போயிட்டா நிம்மதியாக இருக்கலாம். அதாவது 12th முடிச்சா அவர் போயிடுவார், அவ்வளோதான் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் 11th 12th நீங்கள் படிக்கும்போது கூட அந்த பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களை விட சின்ன கிளாஸ் பொண்ணு. ஸோ அவளை பார்க்கறதுக்காக அடிக்கடி ஸ்கூலுக்கு வருவார். லைக் அந்த சாயந்தர டைம் காலையில் டைம்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் அவர்கிட்ட யாரும் சண்டை போட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேணுக்குன்னே பிரச்சனை பண்ணுவார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்போருந்து சண்டை போட ஆரம்பித்தது தான். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வேறு காலேஜ் போயிடலாம், இவன் தொல்லை இருக்காதுன்னு நினச்சி காலேஜ் போய் சேருவீங்க. காலேஜ் போனால் அவர் இருக்கிற அதே காலேஜில் போய் நீங்களும் சேர்ந்துருப்பீங்க. தெரியாமல் ஆனது தான், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போயிட அதுக்கப்புறம் 4 வருஷம் பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அவர் டார்ச்சரே தாங்கியிருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது வம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் நீங்கள் காலேஜ் டைமில் கூட முடியை பிடிச்சி 2 பேரும் சண்டை போட்ட நாளெல்லாம் இருக்குது. இப்போது அப்படியே தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, சண்டை போட வருவான், இன்றைக்கி என்ன ஹெல்ப் கேட்குறான்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு தெரியும்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு அப்படிங்கிறாரு. அது உனக்கு தான் பிரச்சனை, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிம்பிங்க. இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன உனக்கு மாமா வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு நீங்கள் கேட்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு அதை விட வேறு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா, இங்கே பாரு, நான் உன்னோட பெரிய பையன். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் உன்னை நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போதைக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அதனால் நீ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. டே பைத்தியமானி, நான் எதுக்கு உனக்காக நடிக்கணும், உனக்கு எனக்கு சுத்தமாக ஆகாது, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டாக கனவுல கூட நினச்சி பார்க்காது அப்படிங்க. ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எனக்கு வேறு யாரையும் தெரியாது, சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் உன்னை மட்டும் தான் எனக்கு தெரியும், ஹெல்ப்புன்னு கேட்க யாருமே இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு பாவமாக கேட்டிருப்பாரு. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாவமாக கேட்டங்காட்டிக்கும் சரி வெறும் நடிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரும் ஓகேன்னு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஃபைனல் இயர் காலேஜ் வந்துட்டு முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் காலேஜ் முடிகிற டைமு, நீங்களும் ஜாப் தேடிட்டு இருக்கும்போது தான் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து, பையன் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது, கண்டிப்பாக இது அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் இப்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க நம்புவாங்க, அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட சொல்லு ஒரு 3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி, அப்போ தான் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க, ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு உன்னை விட சின்ன கிளாஸு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நீ அவளையே கூட்டிகிட்டு போகலாம்ல, அவளையே பேச சொல்லல அப்படின்னு சொல்ல, ஒன் சைடு லவ்டி புரிஞ்சுக்கோ, அவகிட்ட போய் பேசுகிற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு தைரியம் இல்லை, அவள் படித்து முடிக்கட்டும், நான் அப்போ போய் பேசிக்கிறேன், என் வீட்டில் கூப்பிட்டு போய் பேசிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. பண்ணி தொலைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன தருவ அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போது யோசிச்சு பார்க்குறீங்க, எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, காசு கேட்கலாமா, சிச்சி அசிங்கமாக இருக்கும், வேலை இங்கே பாரு எனக்கு வேலை வேணும், வேலை வாங்கி தரியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வாங்கித்தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனதுமே அவரோட அம்மா அப்பாவுக்கு இதில் விருப்பமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அம்மா அப்படியே பார்க்குறாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, பையன் ஆண்டி அப்படிம்பிங்க. என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்க நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப பொலைட்டாக பேசுகிறீங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்த உடனேவே எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது டேவும் ஆனால் கல்யாணம் இப்போதைக்கு பண்ண முடியாது, 3 வருஷம் டைம் கேட்குறாவ அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் ஆமாம் டைம் வேணும் கொஞ்சம், இப்போ தான் படித்து முடித்தேன், நான் ஒரு 3 வருஷம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட அம்மா அப்பா வீடு எங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் குத்து மதிப்பாக இந்த ஊர் தான் சொல்லியிருப்பீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க தான்
கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ கிளம்பி வந்து கட்டினவங்க பொண்ணு தான் பையனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேச அவங்களுக்கும் டேவை பிடிச்சிருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிட்டா இதுக்கப்புறம் வீட்டில் எனக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வேண்டவே வேண்டான்னு சொன்னாலும் நீ லவ் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கடி உனக்கு இந்த பிரச்சனை, லவ் பண்ணியில கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் டே பார்த்தீங்கன்னா வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லலை. உங்களுக்கு வெறி ஆகுது, ஏன்னா நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு டெய்லி சண்டை ஒரு வாரமாக. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், உன்னோட பேரண்ட்ஸாவது வேணான்னு சொல்லியிருக்கணும், 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்க என்ன பண்ணுறது, என் தலையில் நீ தான் எழுதியிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்படி கூட வாடா ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை மாறும், போய் ஒரு எதிரியை சி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவுத்து கொண்டு போய் தலையில் டப்பு டப்பு டப்புன்னு முட்டிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. லைக் ஒரு 2 மந்த் ஆகுது. அவரும் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் திட்டி விட்டுறீங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் என் லைஃப்பில் சும்மா நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உன் கூடயே இருக்கிற மாதிரி வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு தினம் அதே வார்த்தை சொல்லி அவருக்கு ஒரு மாதிரியாக ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி திட்டி அனுப்பியிருப்பீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ உங்களை தொல்லை பண்ணுறதில்ல, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறன்ட்டு வரதில்ல, வந்து கட்டி பிடிக்கிறதில்ல, கை பிடிக்கிறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணுறாரு உங்களை. நீங்கள் போயிட்டு காஃபி கொடுத்தா அவர் வேறு காஃபி போட்டு குடிக்கிறாரு. நீங்களும் ஏன் இதை குடித்தா என்ன அப்படின்னு கேட்க, எனக்காக நீ போட்டு சிரமப்பட வேணாம், உனக்கு மட்டும் போட்டுக்கோ, எனக்கு வேணா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வாரமாக இதே பண்ணிகிட்டே இருக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நீங்கள் சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவளும் இப்போ என்ன அப்படிங்கிறா. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு தெரியுமா, நான் காஃபி போட்டு கொடுக்குறேன், அது வேணாம் உனக்கு வேணா நீ போட்டுக்கோ, எனக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாண்டி திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் என்ன உன் பிரச்சனை, அன்னைக்கு ஃபோன் பண்ணி காஃபி போட்டு தர சொல்லி டார்ச்சர் பண்ணுறான், வேணா அவன் போட்டுக்க மாட்டானான்னு சொன்னேன், இன்றைக்கி அவன் ஏன் என்ன காஃபி போட்டு தர வேணான்னு சொல்கிற, ஏதோ ஒரு இதில் இரு, சும்மா பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை சாரா, அவன் எப்படி என்னை இக்னோர் பண்ணுறான்டி, நான் போகணுன்னா அந்த பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறான், நான் போய் சோஃபாவில் உட்காந்தா எழுந்திரிச்சு வெளியே போயிடுறான், வெளியே போனால் உள்ளே வந்துடுறான், அவாய்ட் பண்ணுறான், என்னை இக்னோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறீங்க. அப்போது அவள் பார்த்தீங்கன்னா நீ தானே சொன்ன அவனை உனக்கு பிடிக்கலன்னு, அதான் அவன் தள்ளி போகிறான், உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவன் பாசமாக பேசினாலும் பிரச்சனை, இந்த மாதிரி கோவமாக இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்க. இது கோவமாக இருக்கானா, என் மேலே இது கோவமாக இருக்கான் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீ பண்ணுறது அப்படி, நீ அவனை ஹர்ட் பண்ணுற, அதனால் கோவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. கோவமா இருக்கும் எதுக்கு இருக்காது, அவனுக்கு எவ்வளோ திமிரு, அவன் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனுக்கு எதுக்கு என் மேலே கோவம் வருது, நான் தான் அவன் மேலே கோவப்படணும் அப்படிங்கிறீங்க. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா மைனோட்டோன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவன் உன தான் லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. வாய் மூடு நீ, அவன் சரியான ஃப்ராடு, அந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஆனால் அவள் நல்லா யோசிச்சுப்பாரு, ஸ்டார்டிங்லேருந்து அவன் உன் கூட மட்டும்தான் சண்டை போடுவான், அவன் என்றைக்குமே ஒரு சின்ன பிரேக் அவர் கிடைச்சா கூட அவன்கிட்ட தான் வந்து வம்பு எடுத்துகிட்டு இருப்பான், வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அப்புறம் காலேஜுக்கு அடுத்த நாள் லீவ் இருக்குது அப்படின்னா முன்னாடி நாளே வந்து அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான், அதாவது சண்டை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவான். புரியுதா உனக்கு, அவன் உன்னை தான் பார்க்க வர்றான்னு அப்படிங்கிறா. மென்டல் மாதிரி பேசாத, அவனும் என்ன பார்க்க வரல, நம்ம சின்ன கிளாஸ் பொண்ணு இருக்கால, அடுத்த கிளாஸ் பொண்ணு, அவளை பார்க்க வந்தான், அங்கே நான் இருக்கும்போது சண்டை போடுவான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சவன் 6-7 வருஷமா உன்னை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறா. கிறுக்கு மாதிரி பேசாதடி அப்படின்னு நீங்கள் சொல்ல. நான் தான் சொல்கிறேன்ல, ஒருத்தவங்களை பார்த்தா தெரியாதா என்ன, ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது கூட அவன் காலேஜ் போயிட்டான், ஆனாலும் கூட ஒன்றையே வந்து பார்ப்பான், அவன்கிட்ட தான் சண்டை போடுவான். அவன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருந்தான் அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம கண்ணில் கூட அவன் காட்டினதில்லை. யாருமே அவன் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னதில்லை. சொல்லப்போனால் அந்த பொண்ணை பார்க்க வரும்போது எதுக்கு உன்கிட்ட சண்டை போடணும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன்றை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கான். உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இன்னுமா புரியலை? கல்யாணம் பண்ணுற பேச்சு எடுக்கும்போது கூட அவன் ஹாப்பியாக தான் இருந்திருக்கான். கல்யாணத்தண்ணி கூட அவன் ஹாப்பியாக தான் இருந்தான். நீ தான் ஒரு மாதிரி கோவத்தில் இருந்த. ஸோ அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. வாயை மூடு, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி ஓகே, அப்போ உனக்கு அவனை பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணு அப்படிங்கிறா. எந்த டிவோர்ஸா? அவன் இஷ்டத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணுவான், நான் அவன் கேட்டது டிவோர்ஸ் கொடுப்பேனா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க.
அப்போ ஏதோ ஒன்று பண்ணு, ஒன்றா வாழு, இல்லைன்னா அவனை தனியாக வாழ விடு. இந்த மாதிரி பண்ணாத சரியா? அவன் ஏன்டா உன்னை பார்த்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிடாத அப்படிங்கிறா. நீங்களும் சரி வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து யோசிக்கிறீங்க. அப்போ யோசிக்கும் போது தான் உங்களுக்கு ஒன்றா புரியுது. சொன்ன மாதிரியே அவர் ஒரு நாள் கூட வேறு பொண்ணுக்கிட்ட பேசுனதே கிடையாது. அவர் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது கூட ஈவினிங் மார்னிங் உங்ககிட்ட தான் வந்து சண்டை போட்டிருப்பாரு. வேறு பொண்ணை பார்க்கறதுக்காக வந்து நின்னா அந்த பொண்ணெல்லாம் பார்க்கணும். ஆனால் எல்லா நாளும் உங்கள் கூடயே தான் வந்து பேசிட்டு சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஆனால் இவன் என்னை இரிட்டேட் பண்ணியிருக்கான், இவனை எப்படி நான் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு நாள் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுது. நீங்களும் ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டீங்க. கடைசியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட சாப்பாடு ஊட்டி விடுறது, ஆசையாக வந்து கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அனுப்பியிருப்பீங்க. ஸோ இப்போ அதில் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போது நிஜமாவே நம்மளை தான் லவ் பண்ணானா? அது இத்தனை வருஷமா? அது எப்படி நமக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோட்டு புக்கெல்லாம் வாங்குவாங்கள்ல, அவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் நிறையா குப்பையாக கிடக்குது, எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்க, அப்போ டீ வந்துட்டு ஆல்ரெடி அவரோட திங்ஸ் தானே அந்த வீட்டில் இருக்கும். அவரே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் போடுறாரு. அப்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் உள்ளே வந்திருப்பார். அப்போ நீங்கள் எவ்வளோ கிலோ வாட்டு, என்ன புக்கு இத்தனை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அப்போ பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்லாம் புக் இருக்குது. அதாவது இந்த நம்ம ஒரு காலேஜோ ஸ்கூலோ விட்டு முடிக்கும்போது எழுதி கொடுக்க சொல்லுவாள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஒரு ஸ்லாம் புக் இருக்குது. பைத்தியக்காரன் இதெல்லாம் கூட தூக்கி வீசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, ஓகேவா, ஸ்கூல் படிக்கிற புக்கு தான், அந்த சப்ஜெக்ட் புக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பிக் இருக்குது. ஒன்றும் புரியல உங்களுக்கு, என்னது ஏன் ஃபோட்டோவான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை அப்படியே எடுக்கிறீங்க. ஸோ அந்த புக்கை எடுக்கும்போது கரெக்டாக ஒவ்வொரு பேஜ் திருப்பினா நிறைய இடத்துல உங்கள் பேர் எழுதி வச்சுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி படம் வரைஞ்சிருக்காரு, உங்களை வரைஞ்சிருக்காரு. அப்புறம் உங்களோட பிக்கு எங்கேருந்து எடுத்தாரோ தெரியல, ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு டக்குன்னு எல்லா புக்கையும் எடுத்து பார்க்க ஸோ அதில் ஒரு டைரி கிடைக்கிது. அப்போ டக்குன்னு இந்த டைரியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒளிய வச்சிடுறீங்க, கடி ஒளிய வச்சிடுறீங்க. இப்போது டேவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த புக்குக்கான பணத்தெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்கள்ல, வெயிட்டெல்லாம் பார்த்து. ஸோ அவங்க பணம் கொடுக்க இவரும் வாங்கிட்டு சரி ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே புக்கெல்லாம் எங்ககிட்ட இல்லை, இனிமேல் நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஏன்னா அவ்வளோதான், புக்கெல்லாம் முடிஞ்சு. அவங்களும் நியூஸ் பேப்பருக்கு இருந்தால் எடுத்து வை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வேணால் எடுத்து வைக்கிறேன், உடனே வராதிங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அவரோட சப்ஜெக்ட் புக்கில் அங்கங்கே உங்களோட பேர், அவரோட பேர், ஒரு மாதிரி ஃப்ளேம்ஸ் போட்டதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எழுதி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த கவிதை வேறு, கண்ணை வர்ணிக்கிறது, மூக்கை வர்ணிக்கிறது, வாயை வர்ணிக்கிறதுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பாக இருக்குது. நிஜமாவே இவன் நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கானா? அப்புறம் எதுக்காக நம்மக்கிட்ட அத்தனை சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரி எடுத்து படிக்கிறீங்க. ஸோ டைரியை படித்தா ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட என்னென்ன சண்டை போட்டாரோ அப்படிங்கிறது தான் எழுதியிருக்கு. அதை படிக்கும்போது உங்களுக்கு அந்த நாளெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே லிட்ரலி நீங்கள் அவர் லாஸ்ட்டாக எழுதி வச்சுருக்கதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு கண்ணே கலங்குது. நிஜமாவே இவன் நமக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி படிக்கிறீங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல வேலைன்னா அன்றைக்கி சாரா கிட்டே பேசினேன், இல்லைன்னா ஒயன் வேறு காலேஜில் சேர்ந்துருப்பா, அவள் மட்டும் இல்லைன்னா ஒயனை நான் பிரிஞ்சே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அப்போன்னு உங்களுக்கு புரியுது, அடி பாவி சாரா, உன் பேச்சை கேட்டு வந்தது தப்பாக போச்சு போலையே, நீ அவன் பக்கமா? அப்போ இவளுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இவள் சொல்லிகிட்டே இருந்திருக்கா, நம்ம தான் நம்பலை கேட்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படியே தான் டைரியெல்லாம் படித்து முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லாம் புக் எடுத்தால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அத்தனை பேருமே உங்களை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஸோ சின்ன வயசில் ஸ்கூல் டைம் தானே அது, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேலே கிரிஞ்சாக எழுதுவோம்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கை இருக்கும், ஸோ உனக்கு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு அந்த வைன் தானே, அவளே உன் லைஃப்பில் வந்துட்டு லைஃப் பார்ட்னராக கிடைப்பா, நீ கவலைப்படாத, அவள் சீக்கிரம் ஒன்று புரிஞ்சுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதே மாதிரி எழுதியிருக்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது நிஜமாகவே லவ் தான் பண்ணியிருக்கானா? ஆனால் எதுக்கு என் கூட சண்டை போட்டான்? இப்போ பாரு நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாவனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போது அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம அவனை கஷ்டப்படக்கூடாது, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட லைஃப்பை நம்ம வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே போய் ஆசையாக சமைச்சு கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக சிரிக்க அவர் பார்த்திங்கன்னா இந்த சங்கந்து போயிடுறாரு.
உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் கிவ் அப் பண்ணுற ஐடியா இல்லை. அடுத்து அவர் குளிக்கும்போது ஷர்ட் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுத்தா அவர் வேறு ஷர்ட் எடுத்து போட்டு போகிறாரு. சரின்னு பார்த்தா சாப்பாடு லஞ்சுக்கு எடுத்து கொடுத்தா அதை வேணான்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. என்ன பண்ணாலும் இதே மாதிரி தான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நாள் போக போக உங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நீங்கள் எப்படியெல்லாம் பேசுவீங்களோ அதே மாதிரி உங்களை தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் நஞ்ச நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் உங்களை லவ் பண்ணியிருப்பார். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கல்யாணமும் பண்ணுனா அப்போ கூட நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. அவரும் அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கே உங்ககிட்ட சொல்ல வந்திருப்பார். இந்த மாதிரி நான் உன்னை தான் லவ் பண்ணேன்னு சொல்ல வந்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு திட்டிருப்பீங்க. இங்கே பாரு, நீ ஆல்ரெடி அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணி என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறியா, எதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு இப்போ ஒன்றும் ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃப்டர் ஒரு 2 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாராவுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொன்று அழுகுதான். நீங்கள் ஏன்டி இப்படி அழுகிற அப்படின்னு கேட்குறா. அவன் என்னை மொத்தமாக வெறுத்துட்டான். நான் வெறுக்கும்போது அவன் லவ் பண்ணான், நான் லவ் பண்ணும்போது அவன் என்ன வெறுத்துட்டான். நான் என்ன பண்ணிட்டு இப்போது எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எது பண்ணாலும் அவனுக்கு பிடிக்கல, தெரிஞ்சு பேசுகிறான் அப்படின்ட்டு அழுகுறீங்க. அப்போ அவளும் நான் வேணா பேசி பார்க்கட்டா அப்படிங்கிறா. எதுனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட பேசலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு வருவா. ஸோ அவள் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை நான் டேங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, டேவா எதுக்காக பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் சாரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய் இது ஜாஸ்தி, அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும், அவரை பார்க்கணுன்னா அவ்வளோதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவள், ஹலோ அவர் என்னோடய பாய் ஃப்ரெண்டு, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு இது பண்ண முடியாது, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. பாய் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்க, ஆமாம் போன மந்த்து தான் 2 பேரும் கமிட் ஆனோம், அதெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்லணும், முதல்ல நீ எதுக்கு அவரை பார்க்கணும், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்க. அவள் பார்த்தீங்கன்னா மீரா. ஸோ அப்படின்னு கேட்க இங்கே சாராவுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாரா. பட் இருந்தாலும் ஒரு வேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டி, இவரையா நீ சொல்கிற உன் பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு கேட்க, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறா. இதுக்கு மேலே சாரா அங்கே எதுவும் சொல்லலை. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவா. இப்போது அப்படியே தான் நேராக அவள் வீட்டுக்கு வர, நீங்களும் என்னடி பேசுனே அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க சாராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவனை டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படிங்கிறா. டிவோர்ஸா? ஏண்டி நான் வேணான்னு சொல்லும்போதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழுன்னு சொன்னேன், இப்போ நான் வேணும்னு சொல்லும்போது டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் உன்கிட்ட ஒரு லவ்வை தேடி வரும்போது நீ அவரை அவாய்ட் பண்ணியிருக்க, அதனால் அவர் வேறு ஒரு பொண்ணை தேடிக்கிறாரு. ஸோ அதனால தான் உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. என்ன சொல்கிறான், அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான், நான் அப்படி கழுவி ஊற்றும் போது கூட அவன் என்னை விட்டு போகலல்ல, இப்போ எப்படி என்னை விட்டு போவான் கல்யாணம் பண்ணிட்டுக்கப்புறம் அப்படிங்கிறீங்க. போயிட்டாண்டி அப்படிங்கிறா. என்ன சொல்கிற அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்க, அங்கே மீரான ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இருந்தா, அவள் தான் சொன்னான், ஃபோட்டோ கூட காட்டி கேட்டேன் வந்தான் நான். ஆமாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறா. கல்யாணம் ஆனது கூட சொல்லாமல் இருக்கான் போல், என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிடு, இல்லைன்னா இதை பற்றி அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டேவும் வராரு வீட்டுக்கு. வழக்கமாக ஏதாவது நீங்கள் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க, அது அவருக்கு பழகிடுச்சு, ஆனாலும் அவாய்ட் பண்ணிட்டு போவார். பட் இன்றைக்கி எதுவுமே சொல்லலை. அவள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்க. ஒரு வாரம் இதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எதுவுமே இல்லை, தூங்குறதும் கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கவனித்து பார்க்கல. ஸோ ஒரு வாரம் கழித்து அப்படியே பொதுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா லேட் நைட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அப்படியே லேட்டாக வீட்டுக்கு வந்து கதவு திறந்தா நீங்கள் கிச்சன்லேயே விழுந்து கிடக்குறீங்க. அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருகி போயிட்டு விட்டாது கிட்டத்தட்ட வெடிச்சு போகிற நிலமையில கிடக்குது. அதை பார்த்ததுமே ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி தெளித்து உங்களுக்கு தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வச்சு வாங்கி நின்றுரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு. ஆனால் நீங்கள் டைமை பார்க்குறீங்க. டைம் பார்த்தா மணி 11. இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான் வந்தேன். நீ என்ன அப்படி விழுந்த, உடம்புக்கு முடியலன்னா சொல்லலாம்ல அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எதுக்காக நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா உனக்கு என்னை பிடிக்கலல்ல அதனால்தான் அப்படிங்கிறாரு. ஓ எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க,
அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு வேணான்னு சொன்னி நீ எனக்கு சொன்னினா அதுக்கு மேலே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உனக்கு என்ன டிவோர்ஸ் வேணா கூட நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல, அதை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அது அப்படி சொன்னதுமே நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவருக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு உள்ளே போயிடுவார். உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக காய்ச்சல்னால அவர்கிட்ட சொல்லலை. அப்படியே நீங்களே கேபெல்லாம் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிடுறீங்க. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் தேடுறாரு, ஆளை காணோம். ஒரு வேளை அவள் வீட்டுக்கு போயிட்டாலா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் கடந்துருப்பீங்க, ஒருத்தரும் வந்து பார்க்கல. அழுகையாக வருது. சாரா மட்டும்தான் அவங்க கூட இருக்கா. அவளும் வந்துட்டு இங்கே பாரு, ஒன்றா தெளிவாக பேசு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குது, நீ இவர்கிட்ட கேளுடி அப்படின்பா. அன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேளுங்கிற. அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு நான் வாயை திறந்து கேட்கக்கூடலான்னா அவர் கொடுக்குறேங்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அப்போ அதெல்லாம் உண்மைதானே? சீக்கிரமாக அவள் போனாதான் அவளை கூப்பிட்டு வர முடியும்னு நினைக்கிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஸோ ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார் இவர். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு. அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. என்ன இது டிவோர்ஸ் நோட்டீஸா, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இவரோட அம்மா அப்பா கிட்டே வந்து கேட்க அவங்களுக்கும் தெரியல. எங்கள் நல்லா தானுங்க இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா மட்டும்தான் இருக்காரு, நீங்கள் காணோம். ஸோ அவர் வந்துட்டு இவங்களாம் இது கொட்டுக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க, அப்போது உங்களோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா வயனுங்க அப்படின்னு கேட்க அவருக்கு புரியலை. எங்கேயா, உங்கள் வீட்டில் தானே இருப்பா, அவள் அங்கே தானே வந்திருப்பா அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே சட்டை காலர் பிடிச்சி, டேய் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு அவளையும் காணோங்கிற, என் வீட்டுக்கு வந்தாங்கிற, அவள் என் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் பண்ணலை, ஒரு வாரம் ஆச்சு, உண்மை சொல்ல வெங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பதட்டம் ஆகிடுச்சு. இங்கே டேக்கே பக்குன்னு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டே என்னன்னு சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள, நல்லா தானே இருந்தீங்க, நீ தானே சொன்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அதனால தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்புறம் என்னடா நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அவளை லவ் பண்ணேன், அவனை லவ் பண்ணலை அப்படிங்கிறாரு. அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த பக்கம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வேறு அனுப்பியிருப்பாரா. அதனால் உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அப்போது உங்களுக்கு திருப்ப திருப்ப கால் பண்ணிகிட்டே இருக்கா. சாரா அட்டன் பண்ணி சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிறா. வாயனோட ஃபோன் நீ ஏன் எடுக்கிற, அவங்கன்னு கேட்க ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டலான்னு கத்துறாங்க. அவங்க கத்துனா அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடி வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடி வந்து உங்களை பார்த்தா அப்படியே பெட்டில் நல்லா ட்ரிப்ஸ் போட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. அவரும் என்னாச்சு உனக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லணும், டிவோர்ஸ் தான் கொடுக்குறேன்ட்டிங்கல்ல அப்படிங்கிறீங்க. அது நீ கேட்டல அப்படிம்பாரா. நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. நீ கேட்கல, ஆனால் உனக்கு அதானே தேவை அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்களே தவிர டீட்டெயிலாக எதுவும் நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ கடைசியாக ஓகே டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நோட்டீஸ் உன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படிம்பாரு. என் வீட்டுக்கு எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அங்கே இருக்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ், அவரோட பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்க, ஸோ இந்த நிலமையில உங்களை பார்க்க உங்களோட அம்மா அப்பா கடுப்பாயிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லி பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே உங்கள் பொண்ணு தானே என் பையனை லவ் பண்ணா, ஒரு வேலை ஏமாற்றிருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கிட்ட கையெழுத்து வாங்கி அப்படியே உங்களே கையெழுத்து போட சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கையெழுத்து போடுமா, அதவங்க 2 பேத்துக்கு பிடிக்கல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைலாம் என் பிள்ளை வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிடுறாங்க. நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்க. ஸோ கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்களோட அம்மா அப்பா உங்கள் கூட இருக்க இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுக்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வேலையெல்லாம் அழுகுறாரு, அவருக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க, இந்த பக்கம் நீங்கள் உனக்கு என்ன பிடிக்கலன்னு தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் அழுதுட்டுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சாரா கூடயே தான் இருக்கீங்க. ஏன்னா தினமும் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு இதை பார்க்கவே முடியல. அதனால கோவம் வந்துருச்சு அவளுக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறா, அவன் மட்டும் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நேராக ஆஃபீஸ்க்கு போக, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மீரா மறுபடியும் முன்னாடி வந்து நிற்க, இவளும் தேங்க அப்படின்னு கேட்குறா. யார் நீ, எதுக்கு அடிக்கடி அவரை பார்க்க வர அப்படின்னு சொல்லி அவள் திட்டுவாளா. இவ பார்த்தீங்கன்னா பலார்னு வாங்கி கணத்தில் ஒன்று கொடுத்துட்டு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
அது தெரிஞ்சுமா நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்க, இவ பார்த்தீங்கன்னா தெரியுமே கல்யாணம் ஆனது, அதுதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறா. சாராக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆயிடுச்சு. அப்படியே முடி பிடிச்சிருந்து அந்த பக்கம் தள்ளிட்டு நேராக டேன்னு சொல்லி ஆஃபீஸ் ஃபுல்லாக கத்திட்டு போக, பார்த்தீங்கன்னா அவரோட கேபின்லேருந்து என்னன்னு சொல்லி எஞ்சி வெளியே வந்து பார்த்தா சாரா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல, உன்னால் அங்கே ஒருத்தி சோறு தண்ணி இல்லாமல் தினம் நைட்டு ஒழுங்காக தூங்க கூட இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா, என்னால் பார்க்கவே முடியல. ஆனால் நீ இங்கே இன்னொருத்தி கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓ, உனக்கு எதுவுமே தெரியாதா? அது எப்படி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு இவளை லவ் பண்ண முடிஞ்சு, இவ கூட டேட் பண்ண முடிஞ்சு, இவ்வளோ ஈஸியாக சொல்கிறான். அவனுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறா. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? நீ தானே அவளை லவ் பண்ண, நீ சும்மா விட்டுருந்தா கூட வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு அவள் ஹாப்பியாக இருந்திருப்பாள்ல. பிடிக்கலன்னு சொன்ன ஒரு பொண்ணை கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ண, கடைசியில் அவள் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சி உங்ககிட்ட வரும்போது அவளை அவாய்ட் பண்ண, அதை கூட அவள் பொறுத்துக்கிட்டா. ஆனால் அவள் கேட்கறதுக்கு முன்னாடி நீ டிவோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போனல, எல்லாம் இவளுக்காக தானே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு இருக்க. ஒன்றும் புரியல, என்ன பேசியிருக்க சாரான்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ மீரா வேற அங்கே வந்துட்டு மழை வெளியே போடி அப்படிங்கிறா. சாராக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அப்படியே அவள் முடிய பிடிச்சி இவளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் விலக்கி விட்டுட்டு முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது சாரா எல்லாத்தையும் சொல்ல டேக்குன்னா செம கோவம். யாரும் இதெல்லாம் உனக்கு சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான். ஏன் உனக்கு எது தெரியாதா? நடிக்க போறியா? இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா வேச போட போறியா என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த. ஏன் அப்படின்னா நீங்கள் சூசைட்லாம் பண்ண கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவள் என்னைக்கு என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல, ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டல நீ, நல்லா நம்பணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ வந்துட்டு சரணி சரி அப்படின்னு சொல்லி, மீரா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அதான் உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறா. அதுக்கு முன்னே நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அவளும் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு அமைதியாகவே இருக்கா. அப்போ சாரா வந்துட்டு அன்னைக்கு நான் வரும்போதே இவள் அப்படி சொன்னான், இதைத்தான் நான் போய் ஒயன்கிட்ட சொன்னேன், அவள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு உனக்கு யோசிக்க கூட முடியலல்ல, அவள் உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது கூட நீ அவளை கண்டுக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி இவள் திட்டிகிட்டே இருக்க. பார்த்தீங்கன்னா ஓங்கி மீரா பலான்னு ஒரு அரை கொடுக்க, அவள் அப்படியே வந்து கணத்தில் கை வச்சு நிற்கிறா. சாராக்கே பக்குனுக்குது. இப்போ எதுக்கு இவன் இவளை அடித்தா, நம்ம பேசுறதுக்கு நம்மள் தானே அடிச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்க, அப்போது வயனுங்க அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. வயனுங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய வீட்டில் தான் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போது இவன் மட்டும் என்ன நடக்குதுங்க, எதுக்கு இவன் அவளை கேட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க, அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணாட்டு இருக்குது, நம்ம சாரையே பாரு எந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு, அவர் எந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக கூட பேச மாட்டார், இவளை போய் இவளை லவ் பண்ணுறான், இவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கானா, இவளுக்கு இவ்வளோ திமிருன்னு சொல்லி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சாராக்கு புரியுது. அவள் ஃபஸ்ட்டே நினச்சிருப்பா ஒரு வேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட போகுதுன்னு. இப்போ அதே மாதிரி தான் ஆயிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சாரா வீட்டுக்கு வராரு. அண்ட் சாராவும் அப்படி பின்னாடி ஓடி வரா. ஐயோ நம்மளால தான் எல்லா பிரச்சனையும் நம்ம தப்பாக நினச்சி அவகிட்ட வேற சொல்லி இப்போ இவ்வளோ பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குழம்பிட்டே வீட்டுக்கு வர, இந்த பக்கம் டேவும் வந்துட்டு அப்படியே கதவு திறக்கிறாரு. கதவு திறந்தா கை நிறையா வந்துட்டு மாத்திரை வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுறீங்க, பாதி மாத்திரை போட்டுட்டீங்க. ஸோ பாதி மாத்திரை பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி அதையும் ஒட்டுக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாய்க்கு கொண்டு போக, அவர் பார்த்தீங்கன்னா வந்து தட்டி விட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அவரை பார்த்ததும் உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீ அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சிருப்பீங்க. அந்த 6-7 வருஷம் அவர் உங்ககிட்ட பேசுனது, சண்டை போட்டது எல்லாமே ஒரு லவ் தான் புரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவர் மேலே லவ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தால் அதை ஏற்றுக்க முடியாமல் இந்த மாதிரி டேப்லெட் டேப்லெட் எல்லாம் எடுத்து வாயில் போட்டுக்க, அவரும் வந்துட்டு அப்படியே உங்கள் வாமிட் எடுக்க சொல்லி ஏதோ கையெல்லாம் விட்டுட்டு பார்க்குறாரு. ஆனால் வாமிட்டே வரமாட்டேங்குது, நீங்கள் அழுதுகிட்டு அங்கேயே மயங்கிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெடிசன்லாம் கொடுத்து அதெல்லாம் வெளியே எடுத்து போதும் ஆயிடுச்சு மனுஷனுக்கு. ஒரு வழியாக 2 நாள் கழிச்சு தான் கண்ணை முழிக்கிறீங்க. ஏன்னா அத்தனை தூக்க மாத்திரை. ஸோ விட்டு தான் செத்தே இருக்கணும். ஆனால் நல்ல வேலையை காப்பாற்றிட்டாரு. அப்படியே கண்ணை முழிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே கை இருக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இருந்துட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இப்படி தான் நான் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு கேட்கறது, நான் ஏதோ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல, இன்னும் உங்களுக்கு உண்மை தெரியாது. ஸோ அப்படியே அழுதுட்டு, பரவாயில்ல நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே டேட்டாக ஹக் பண்ணிவிட்டு போகமாட்டேன் அப்படிமாரா.
விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னாடி சாரா வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே புரியுது. அப்போது நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அழுக. அவரும், இல்லை நானும் உன்கிட்ட பேசியிருக்கணும், உன்னை அப்படியே விட்டுருக்கக்கூடாது. என் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு அதில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கக்கூடாது. நீ கேட்காததுக்கு முன்னே உனக்கு டிவோர்ஸும் நான் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கா. இப்போ 2 பேரும் அப்படியே தான் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க. இப்போ அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் போகுது. அப்போ நீங்கள் கர்மம் எல்லாம் என் தலையெழுத்து, ஒருத்தனை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி திரும்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தலையாக அடிச்சுட்டு சாரா கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா. அவளும், என்னால் முடியல, ஏண்டி அவன் நல்லா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை, அவன் பேசலனாலும் பிரச்சனை, என்னன்னாலும் பிரச்சனை, ஏண்டி எனக்கு கால் பண்ணுற அப்படிங்கிறா. வேறு யார் கால் பண்ணுவோம், உனக்கு தான் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றீங்க. அவளுக்கு கோவம் வருது. பேசுனானா பேசணும், இல்லையா பேசுறதுக்குள்ளே இது கட் பண்ணுறா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே ஜன்னல் பிடிச்சி தொங்கிட்டு நிற்க. அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்பீங்களா? ஏன்டி இப்படி சில்லுன்னு இருக்கா, எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கா, என்ன கோவம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கோவமா? எனக்கு வெளியே போகணும்னு சொல்கிறேன், நீ வேலைக்குன்னு போகிற, அதுவும் இல்லாமல் இன்னும் அந்த மீரா அங்கே தான் வேலை செய்கிறா, அங்கேயும் நீயும் வேலை பண்ணுற, வேறு பக்கம் வேலை பார்க்க மாட்டேங்கிற, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சரி நான் வேறு பக்கம் வேலை பார்க்குறேன், கொஞ்சமாக சரி அப்படிம்பாரா. நிஜமாவா வேறு பக்கம் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்க, பார்க்குறேன்டி, அங்கே ரிசைன் பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி வேறு பக்கம் வேலை கிடைக்கணும்ல அப்படிங்கிறாரு. இப்போ தான் அந்த மூஞ்சில் சிரிப்பே வருது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூல் வேன் வந்துட்டு ஈவினிங் வந்துச்சு போல், ஹார்ன் அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பையன் வந்துட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக பார்க்க, அவர் பார்த்தீங்கன்னா உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இது பிடிச்சிக்கிறாரு. விட்டு அவன் வந்துட்டான், வேன் பாரு ஹாரன் கொடுக்குறாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு தடம் தெரியாதா அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு எதுக்கு நீ இப்படி பிடிச்சிட்டுக்க அப்படின்னு கேட்க, எதுக்கு பிடிச்சிக்கான்னு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டு அப்படியே கிஸ் பண்ண வர. நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் டியர், கணமணிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஏன் இதை நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னா, எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்களாம், எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீக்கிரமாக ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் டெப்த்தாக போட்டிருப்பேன், இன்னும் அந்த மீரா கேரக்டர் கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டிருப்பேன், அவ்வளோ நல்லா டார்ச்சர் பண்ணுற மாதிரியெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் பத்தலை, அதனால தான் முடிச்சிட்டேன். சரி ஓகே, நம்ம இன்னொரு அடுத்த வாரம் வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய 1 ஷாட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் டட்டா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அதுக்கு முன்னாடி இந்த தூக்கம் மாத்திரை, சூசைட் ஐடியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கதைக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நிஜத்திலேயே டேவுப்பாவாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவருக்காக சாகணும்னு நினைக்கிறது அது கோலத்தனம். யாராக இருந்தாலும் சாகணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. பார்த்துக்கலாம், நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கணுமே தவிர, நம்ம அவங்க இல்லைனா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டெல்லாம் போகக்கூடாது டியர். ஏன்னா எல்லாமே கடந்து போகும். இப்போ நம்ம அப்படி நினைக்கலாம், இவன் இல்லைனா அவ்வளோதான், அவள் இல்லைனா இவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த விஷயமே உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ லைஃப்பில் என்ன நடந்தாலுமே, யார் விட்டு போனாலும் இல்லை யார் கூட இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃப்பை இல்லை நம்மளே ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எது வேணால் மாறும், பட்டு நம்ம மேலே ஒரு செல்ஃப் லவ்னு ஒன்று வேணும்ல, அது என்றைக்கும் மாறாது. உங்களை நீங்களே என்றைக்கும் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அட் த சேம் டைம் அந்த சூசைட் ஐடியாலாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, மேபி ஒரு டீனேஜ் பொண்ணுங்கள்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. டீனேஜ்னால் ஒரு 14 அந்த மாதிரி கூட பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. மேபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அந்த வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எது சரி எது தப்புனே நமக்கு தெரியாது. சின்ன விஷயம், ஈவன் அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை வந்தால் கூட செத்தலான்னு தோணும். இந்த மாதிரியெல்லாம் நிறையா தாட்டு வரும், எனக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லைக் அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அந்த மாதிரியெல்லாம் நினைப்பேன். அந்த மாதிரி என்ன வேணால் வரலாம். ஆனால் இந்த வயசெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நினைக்கக்கூடிய வயசு தான். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் டியர். அந்த மாதிரி ஒரு தாட் சும்மா கூட வரக்கூடாது. அப்படி வர்றதுக்கு மட்டும் விடவே விடாதீங்க. ஒரு தடவை அந்த தாட்டை நினச்சிட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே எந்த விஷயம் வந்தாலுமே செத்தலான்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவான விஷயம். என்றைக்குமே அதை மட்டும் வளர விட்டுறாதீங்க. ஓகே பாய்.